நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு 2026ன்றது தெள்ளன் தெளிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய கும்பராசிக்காரங்க அடி மேல அடிபட்டு இருக்கீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மனசு சந்தோஷப்பட முடியாத நிலை. தோ குரு பகவான் பார்த்தாலும் என்னமோ மனசு சஞ்சலம் அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் யாரு? சனி கிரகம். அவர் செவ்வாயோட சேர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, வாக்கு ஸ்தானத்துல அப்படின்றது நிறைய உங்களை பிச்சு கொதறிட்டு இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா ஏப்ரல் மாசமும் சரி, மே 11ஆம் தேதி வரைக்கும் சரி, நிதானம் நிதானம் நிதானம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஏண்டா சாமி கும்பிடுறோம், இவ்வளோ பிரச்சனை எதுக்குடா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நொந்து நூலாயிருக்கீங்க. நோ நோ நோ, எதுவாக இருந்தாலும் எப்பயுமே கஷ்ட காலத்துல தான் பொறுமை ரொம்ப வேணும். அந்த பொறுமையை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம சனாதன தர்மத்துல நமக்கு சுவாமி, கோயில், அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, பூக்கள், நல்ல வார்த்தைகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா மனசை விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய நன்மைகள் பயக்கக்கூடிய அமைப்புகள் பக்கத்துல இருக்குன்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படணும். யாரையும் நம்பிடக்கூடாது, அவசரப்பற்றக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வண்டியில போனாலும் ஏத்த மாதிரி யாராவது வந்து உங்களை இடிச்சு உங்களால தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனையை பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு. சோ இந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் டிரைவிங்ல நிதானம், பிசினஸ்ல நிதானம், வேலையில நிதானம். யார்கிட்டையும் வெடுக்குன்னு பேசிடாதீங்க. இப்ப நீங்க நார்மலா பேசினாலே மத்தவங்களுக்கு அது வெடுக்குன்னு கேட்க வைக்கும். ஏன் தெரியுங்களா? நீங்க வந்து கரெக்ட் தான், ஆனா உங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க சனி செவ்வாயினுடைய அமைப்புல இருப்பாங்க. அப்போ அது உங்க குடும்பமாக இருக்கலாம், உங்க ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், யார் வேணும் கூட ஒர்க் பண்ற டீம் மெம்பர்ஸாவும் இருக்கலாம். அதுலயும் வந்து 7ஆம் வீட்டுல கேது வேற உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ புது மன தம்பதிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க தப்பா முடிவு பண்ணி சரியே இல்லப்பா அப்படின்னு சொல்லி 10 நாள்ல விட்டு போறது, 1 மாசத்துல விட்டு போறது அப்படின்ற அமைப்பெல்லாம் நடக்கிறது இந்த மாதிரி காலகட்டத்துல தான். சோ எதுலையுமே முடிவுகள் அப்படின்றது இப்ப எடுக்கிறதுக்கு உரிய காலகட்டம் இல்லை. ஏன்னா மன தெளிவு அப்படின்றது இருக்காது. பார்க்கறது எல்லாமே தப்பா இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களை நம்பிதான் வாழ்க்கை. நீங்க ஓகேன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சோ எந்த சேலஞ்ச் வந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணுவேன்னு உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்ன்ற ஒரு ரிசர்ச் மட்டும் பண்ணுங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, கும்பம் அப்படின்னாலே ரிசர்ச். நீங்க மட்டும் ரிசர்ச் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எப்படிப்பட்ட விஷயத்திலையும் உங்களையும் மேல் நோக்கி வர முடியும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காலில் அடிபடுறதுக்கு, முட்டி சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கு, சர்ஜரி நடக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் உரிய காலகட்டம். ஒரு தடவைக்கு 4 ஒப்பீனியன் நீங்க கொஞ்சம் வாங்கிட்டு தென் ரைட்டான ப்ரொசீஜர்ல போறது ரியலி குட். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்க ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா குரு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்களை பார்த்துட்டு இருக்கார். சோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மன உறுதி மட்டும் நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா போதுமானது. ரைட்டான வழி, ரைட்டான விஷயத்துல காமிக்கும். சோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். கடன் வாங்கறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சுட்டு வாங்குங்க. அதே மாதிரி யாருக்காவது நீங்க லென் பண்ணும்போது, அதாவது உங்களுடைய நகையோ அல்லது வேல்யூவான ஒரு ப்ராடக்டை நீங்க வந்து லென் பண்ணும்போது அங்க டேமேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஃப்ரெண்டு கிட்ட காரை கொடுத்து அவன் இடிச்சிட்டு வந்துட்டான் அப்படின்றது, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல். அதே மாதிரி அரசு வழியிலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ஒரு பில்ஸையுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியோடையும் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ எல்லா விஷயத்திலயும் நிதானம். என்னடா இவ்வளோ மைனஸ் சொல்லிட்டே இருக்கேன்றது நினைக்காதீங்க. அத்தனை விஷயம் உங்களுக்கு அலர்ட்டுக்காக தான் நான் சொல்றேன். பட் ஜெயிப்பீங்கன்றது உறுதியா நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா குரு கிரகம் உங்களை பார்த்துட்டே இருக்கார்.
குருனுடைய பார்வை படும்போது பல விஷயங்கள் நீங்க ஜெயிக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போதும் சுகமான ஒரு வாழ்க்கையும் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டுல ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கார். சோ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி, சிம்பிளா சொல்லலாம், ஒரு வீட்டுல கஷ்டப்பட்டு நீங்க இருக்கீங்க, அங்க திருப்தியே இல்லை, ஏண்டா வீட்டுக்கு போறோம்னு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த காலகட்டத்துல தான் நீங்க புது வீடு மாறுவீங்க, திருப்தியான ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள போவீங்க. நிறைய பேருக்கு சுகமான ஒரு வீடு கூட உங்களுக்கு கிடைக்கும், சொந்த வீடு வாங்க கூட அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி இவ்வளோ நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய தாய் வழி சொத்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளும், உங்களுடைய தாயார் உங்களுக்கு உதவி, மேபி அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் கூட கொடுத்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வீடு இருக்கக்கூடிய ஒரு திருப்தியான ஒரு அமைப்புல உங்களை கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு முடியாம பஸ்ல டிராவல் பண்ணி நீங்க வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இல்லப்பா இனி கார் வாங்கி போலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கார்ல போறது மட்டும் இல்ல, அந்த கார்ல போறதுனால உங்களுடைய எஃபிஷியன்சி சூப்பரா இன்க்ரீஸ் ஆகி அதன் மூலியமா ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. சோ சுகஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கும் போது கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் உங்களையே பார்த்துட்டு இருக்கறனால கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அது கரெக்டான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சு அதன் மூலியமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போவீங்க. அதாவது எப்படின்னா, இப்ப இந்த காலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும் சொல்லிட்டு நம்பி இருந்திருப்பீங்க. ஏன் நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸோட சில்ட்ரனுக்கெல்லாம் இந்த காலேஜ்ல சீட்டு வாங்கியிருப்பீங்க. ஆனா இப்ப போகும்போது அந்த பிரின்சிபல் சொல்லுவாங்க, சாரி சார் எங்க கையில ஒண்ணுமே இல்லை சார், எல்லாமே வந்து டைரக்டர்ஸ் கையில எடுத்துட்டாங்க, சாரி சார்ன்னு சொல்லுவாங்க. என்னடா இதுன்னு வெக்ஸாயி உட்கார்ந்துடக்கூடாது. சரி மேடம் நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்களேன், நான் உங்களை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. சோ இப்ப நிதானத்தோட வார்த்தைகள் நம்பி நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் கடைசியில அவங்க காலேஜ்ல சேர்த்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டீங்க. ஆனா அடுத்த லெவல் ஆஃப் காலேஜுக்கு போய் நீங்க சூப்பரா உங்க குழந்தைய சேர்த்ததுனால அங்க ஃபீஸும் கம்மியா இருக்கும், திருப்தியான ஆம்பியன்ஸும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு கிடைக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நீங்க நல்லா எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு உண்டான மார்க் கிடைக்கும். சப்போஸ் கம்மியா கிடைச்சா கூட நீங்க எதிர்பார்த்த ஸ்கூல், எதிர்பார்த்த காலேஜ், எதிர்பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கா கொஞ்சம் தூரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேபி அடுத்த ஊரு அடுத்த ஸ்டேட்னு, பட் அங்க போறதுனால உங்களுக்கு நிறைய 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 பேர் வந்து லிங்க் ஆகி லைஃப் லாங் உங்களுக்கு சூப்பரான ஒரு அமைப்புகள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஆரோக்கியம்ன்ற விஷயத்துல மட்டும் கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய இஎன்டி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து பிரஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. போன் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு டெய்லி ரொட்டீனா எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை கிளியரா எடுத்தீங்க அப்படின்னா பெருசா பயப்பட வேண்டாம். கண்டிப்பா லட்சுமி நரசிம்மரனுடைய வழிபாடு, விநாயகரனுடைய வழிபாடு, உங்க குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனை, துர்கை அம்மனுடைய பிரார்த்தனை, ஹனுமன் சாலேசா இதெல்லாம் கேட்க 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 ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்லிஃப்ட்மெண்ட் உறுதியா உண்டு. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.